அண்ணா இங்கே ஏதாச்சும் பொம்மை கடை திறந்துருக்குமாண்ணா? அந்த நேரத்தில் இந்த கடையும் தந்துருக்காதுண்ணா. சரி ஓகேண்ணா, தேங்க்ஸ். பாப்பா ரொம்ப ஆசைப்பட்டு வீட்டில் குடில் வச்சிருக்கா. நீங்களும் 2 நாளாக பேபி ஜீசஸ் வாங்கிட்டு வரேன்னு மறந்துட்டு தான் வரீங்க. இன்னைக்கு மறந்துடாதீங்க, அவ ரொம்ப மனசுடைஞ்சிருவா. ஸ்டெல்லா, எங்கெங்க இருக்கீங்க? ப்ரேயர் முடிச்சுட்டு சர்ச்சுக்கு வெளில உட்காந்துருக்கேன். பாப்பா தூங்கிட்டலா? இவ்வளோ நேரம் நீங்கள் வருவீங்கன்னு வெயிட் பண்ணிட்டு இப்போ தாங்க தூங்கினா. மறக்காமல் அவள் கேட்ட அந்த கேக் மட்டும் கொஞ்சம் வாங்கிட்டு வரீங்களா? ஸ்டெல்லா, நிலமை புரியாமல் பேசாதடி. 2 மாதமாக வேலை இல்லைன்ட்டு, பெட்ரோல் போட காசு இல்லைன்னு சைக்கிளில் வந்திருக்கேன். எனக்கு புரியுதுங்க. இப்போ பாப்பா தூங்கிட்டாலும் கேட்குதா உனக்கு ஃபோன் அடிக்கலான்னு நினச்சி அதுக்குள்ளே நீ அடிச்சிட்ட. சரி விடுங்க, நீங்கள் வீட்டுக்கு வாங்க ஃபஸ்ட்டு. ஸ்டெல்லா, நீ சொல்கிற மாதிரி சர்ச்சைக்கு போகிறதுனாலையோ ப்ரேயர் பண்ணுறதுனாலையோ மட்டும் நம்ம பிரச்சனை தீராதும்மா. சொன்னால் புரிஞ்சுக்க. ஜேமு மாப்பிள்ள, நான் வரேம்மா. எப்படா இருக்க? பார்த்து எவ்வளோ நாள் ஆகுது? நல்லா இருக்குண்டா, நீ எப்படி இருக்க? நானும் நல்லா இருக்கேன் மாப்பிள்ள. என்ன இங்கே இந்த நேரத்தில் தனியாக உட்காந்துருக்க? சர்ச்சைக்கு போயிட்டு ப்ரேயர் முடிச்சுட்டு வரேன். ஏய் மச்சான், மேரி கிறிஸ்மஸ்டா. மேரி கிறிஸ்மஸ். அப்புறம் என்ன சைக்கிளில் வந்திருக்க? ஒய்ஃபு பாப்பாலாம் எங்க? இல்லை, வீடு பக்கம் தானே, அதான் சைக்கிளே வந்துட்டோம். ஸ்டெல்லாவும் பாப்பாவும் முன்னாடி நடந்து போயிட்டாங்க. சரி, உட்காந்துட்டு போகலான்ட்டு. சூப்பர் சூப்பர் சூப்பர். அப்புறம் வேலைலாம் எப்படி மச்சி போகுது? நல்லா போகுது. அப்புறம் என்ன மாஸ்க்லாம்? இதுவா, ஆஃபீஸில் எனக்கு கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் வச்சு சாண்டா கெட்டப் போடணுன்ட்டு எனக்கு சின்ன வயசுலேருந்தே ஆசை. உனக்கு தெரியும்ல, இன்னைக்கு சான்ஸ் கிடச்சிது. இன்னைக்கு ஃபுல்லாக நான் தான் சாண்டா. ஒரே நிமிஷம். ஹலோ, சார் சொல்லுங்கள் சார். சார் நான் ஒரு 2 நாளுக்குள்ளே அரேஞ்ச் பண்ணிடுறேன் சார். சார் நான் பண்ணிவிட்டு உங்களுக்கு கால் பண்ணுறேன் சார், கண்டிப்பாக. சரி, இவன் வேற உயிரை எடுக்கிறான்டா மாப்பிள்ள. செக். என்னாச்சுடா? ஒன்றும் இல்லைடா, ஆஃபீஸில் சேல்ஸில் ஒரு பையன் பேப்பர் போட்டான். 2 நாளுக்குள்ளே ஆள் அரேஞ்ச் பண்ணி எனக்கு கடுப்பேற்றிட்டு இருக்காரு. மாப்பிள்ள, நீ சேல்ஸில் தானே இருக்க? மாப்பிள்ள, உன் கீழே ஏதோ பசங்க இருந்தால் சொல்கிறியா? ஒரு 20,000 ரூபா கண்டிப்பாக நான் வாங்கி கொடுக்குறேன் மாப்பிள்ள. நானே 2 மாதமாக வேலை இல்லாமல் தான் மச்சான் இருக்கேன். நீ இன்னும் திருந்தல. ஏதாச்சும் ஹெல்ப்னா கால் பண்ணுறான்னு சொல்லியிருக்கலடா. ஏன் கிட்ட கேட்கறதுல என்னடா உனக்கு? நீ என்ன பண்ணுற, நாளைக்கு எனக்கு ரெஸ்யூம் அனுப்புற, உனக்கு வேலை கிடைச்ச மாதிரி. அப்புறம் வந்த விஷயத்த மறந்துட்ட மாப்பிள்ள. மாப்பிள்ள, இங்கே ஏதாவது பொம்மை கடை இருக்குமாடா? அந்த ஜீசஸ் குழந்தை பொம்மை கிடைக்கிற மாதிரி. பீச் பக்கத்தில் இருக்கும்டா. சரி சரி. ஏக்கு, நீ தப்பா எடுத்துக்கலாம் ஒன்று சொல்லுவா. சொல்லு மாப்பிள்ள. என் வீட்டில் குடில் செட்டு இன்னொன்று இருக்கு, நீ வா, நான் தரேன். உனக்கு ஓகேண்ணா? அடோ பாவி, டபுள் ஓகேடா. போடா, பாப்பா ரொம்ப சந்தோஷமாயிடுவா மச்சி. ஆனால் உங்கள் வீட்டுக்கு ஃபஸ்ட் டைம் வரேன், எதுவும் வாங்காமல் எப்படி வரதுன்னு தான் தெரில. மாப்பிள்ள, நீ எதுவும் தப்பாக நினைக்கலன்னா, ஆக்சுவலி ஆஃபீஸில் கிறிஸ்மஸ் கேக் ஒன்று கொடுத்தாங்க. நான் ஆக்சுவலாக மாலை போட்டுக்கிறதால சாப்பிடக்கூடாது. அது பாப்பா கிட்ட கொடுத்துக்கிட்டுமா? சரிடா, ஆனால் நீ இப்படி வர்றத நான் சொல்கிற மாதிரி வா. மாப்பிள்ள, நீ வண்டியை விட்டு நான் சைக்கிளில் வரேன்.